அனுமதிக்க கூடாது. இது அனைத்து கட்சிகளும் கண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு பல கட்சிகள் அந்த நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறார்கள். அவர்கள் கவர்னருடைய போக்கை கண்டித்திருக்கிறார்கள். வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் உடனடியாக ஒரு மக்களாட்சி வரணும். இன்றைக்கு யாரையுமே அழைக்காம இருந்து நாளைக்கு கவர்னர் ஆட்சி வருது அப்படின்னா அது மக்களாட்சிக்கு நேர் எதிரானது. மக்கள் ஒன்னும் ஓட்டு போடாம எங்களுக்கு எந்த கட்சி வேண்டாம்னு நிராகரிக்கல, ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 3 அணிகளும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கிறாங்க கையில. ஒவ்வொரு தொகுதியும் தனக்கான சட்டமன்ற உறுப்பினர் யாரும் முடிவு பண்ணி அனுப்பி இருக்குது. இதை ஒரு நபர் முடிவு பண்ணுவாரா, ஒரு கட்சி முடிவு பண்ணுவாரா? அதுவும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து கூட்டணியின் பலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ பதவி வைத்து கூட பிஜேபி எப்படி முடிவு பண்றது? பிஜேபி எப்படிங்க முடிவு பண்ணும்? அந்த பிஜேபி கட்சிக்காரங்க தமிழ்நாட்டில் யார் வரணும் யார் வரக்கூடாது முடிவு பண்ணுவாங்களா? அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழலை அனுமதிக்க கூடாது. தமிழ்நாடு அனுமதிக்க கூடாது. இதுல விருப்ப வெறுப்பெல்லாம் பார்க்க கூடாது என்றுதான் மே 14 சொல்லுது. ஒரே ஒரு எம்எல்ஏவை அதுவும் கூட்டணி வைத்து அதிமுக பலத்தால் வாங்கி கொண்டு அவர்கள் இங்க 108 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிற அந்த எதேச்சதிகார போக்கு அராஜகமான போக்கு, தமிழ்நாடு மக்களினுடைய ஜனநாயக உரிமையை நசுக்குகின்ற போக்கு. இதை வன்மையா கண்டிக்கிறோம். இதுல ஸ்ரீதர் வேம்பு என்ன பேசியிருக்காரு? அவர் RSS சங்கி அவர் என்ன பேசியிருக்காரு? இப்ப ஆளுநர் ஆட்சி வரணும்னு பேசியிருக்கிறார். ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கு பத்தியான பரிந்துரை பிஜேபி ஏன் இப்ப பேசுது? ஏன் பேசுது? ஆளுநர் ஆட்சி யார் கேட்டா? எதுக்கு ஆளுநர் ஆட்சி கொண்டு வரணும்? எதுக்கு கவர்னர் ஆட்சிக்கு திரும்பி வரணும்? மக்களாட்சி தான் வரணும். பாஜக விருப்பப்பட்ட சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான சூழலை பாஜக தன்னுடைய தேர்தலில் மிக மோசமாக தோற்று போயிருக்கிறார்கள். ஒன்று மிக தெளிவாக தமிழ்நாடு மக்கள் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியை நாங்க நிராகரிக்கிறோம்னா பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்கின்ற அவசியம் இல்லை என்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்கள் தாவேகாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பிஜேபி கூட்டணியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் பிஜேபி கூட்டணி நிராகரித்த என்பதுதான் செய்தி. அதுவும் 4 எம்எல்ஏ வைத்திருந்த பிஜேபி இன்னைக்கு 1 எம்எல்ஏ தான் வச்சிருக்குது. அதுவும் ஊட்டியில அதிமுகவினுடைய வலிமையான தொகுதியில் தான் வென்றிருக்கிறார்கள். இதான் நிலைமை. இதான் பிஜேபியோட நிலைமை. தமிழ்நாடு மக்கள் மதவெறியை நிராகரித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் பண்ணன்னு சொல்லி அத்தனை அழிச்சாட்டியம் செய்த அந்த பிஜேபியை நிராகரித்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்றது யாரெல்லாம் வந்தாங்க? பிரதமர் வந்தாரு, திருப்பரங்குன்றத்துக்கு போனாரு, அமித்ஷா வந்தாரு, அவர் நகரவளம் வந்தாரு, மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு? நீங்க ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு மதுரைக்கு மெட்ரோ வரும்னு பிளாக்மெயில் பண்ணாரு. இத்தனை பேரையும் கொண்டு வந்து இறக்கினாங்க பிஜேபி. இத்தனை அமைச்சர்கள், இத்தனை முதலமைச்சர்கள், இத்தனை பரப்புரைகளை செய்தும் ஒரே ஒரு இடத்துல தான் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னா தமிழ்நாடு மக்கள் 234 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி தான் பிஜேபி கொடுத்து, அதுவும் கூட்டணி என்பதால் கொடுத்தாங்க. இல்லைன்னா பிஜேபி தொடை தெரியப்பட்டிருக்கும். இதுதான் தமிழ்நாடு மக்களோட ஒட்டுமொத்த முடிவு. எங்களுக்குள்ள இருக்க மாநில கட்சிகள் நாங்க வாக்களிச்சுக்கிறோம், ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று பேசிவிட்டார்கள். தெளிவா சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க யார் ஆட்சி அமைக்கணும் அமைக்கக்கூடாது பிஜேபி முடிவு பண்ணலாம்? அததான் நாங்க இப்ப கேட்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப்படணும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஜனநாயக சக்திகள் இந்த புள்ளியில இருந்தாவது கவனிக்க வேண்டும். இதை இந்த புள்ளியில இருந்தா கவனிக்க. நாளைக்கு ஆளுநர் ஆட்சியை நம்ம தலையில் திணிக்கிறதுக்கா? ஆளுநர் ஆட்சி நடந்ததுக்காக கொண்டு வந்ததுக்கு பின்னாடி இவங்க என்ன வேணா செய்வாங்களே, மாநிலத்தை என்ன வேணா செய்வாங்கல்ல. இப்பவே யோசிச்சு பாருங்க. நேற்றுக்கு ஒரு நாளுக்குள்ள என்ன நடந்திருக்கிறது? அவர் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை கொடுக்கல. அதே நேரத்தில் மணி லாண்டரிங் கேஸ் பிஎம்எல்ஏ வழக்கு திரு விஜய் மேல ஏவப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மும்மொழி கொள்கையை முன்வைக்கக்கூடிய PM ஸ்ரீ திட்டத்தை உடனடி நடைமுறைப்படுத்தணும்னு ஒன்றிய அரசுடைய கல்வித்துறை கடிதம் அனுப்பியிருக்குது. நான் கேட்கிறேன், இங்க ஒரு ஆட்சி அமையல, மக்களாட்சி அமையாதப்ப இத்தனை நெருக்கடி பிஜேபி காரன் கொடுக்கிறான். இது எவ்வளவு பெரிய அராஜகமான போக்கு. தமிழ்நாடு மக்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? அப்ப இந்த புள்ளியில் இருந்தா பார்க்கணும். இப்ப நீங்க திமுகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவான சொல்லுங்க, நாங்கள் 6 மாதம் இவர்களுடைய ஆட்சியை அல்லது இவர்களுடைய அந்த ஆட்சி காலத்தை நாங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் அப்படின்னு தெளிவா மிக ஜனநாயகமான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே வெளிப்படையா சொன்னதுக்கு பின்னாடியும் இவர் ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்னு சொன்னா அப்ப யார் ஆட்சி அமைக்கிறதுக்காக பிஜேபி விரும்புகிறது என்றால் கவர்னருடைய ஆளுநருடைய ஆட்சியை கொண்டு வந்து அவர் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த விரும்புகிறான் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் நான் பேசி முடிச்சிடுறாங்க, அப்புறமேல் பேசலாம். ஒன்னும் அவசரம் எல்லாம் ஒண்ணு இல்ல, 2 மணி நேரம் கூட உட்காந்துருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கவனத்தில் எடுத்துக்கணும்னு தான் நான் தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க வாக்களித்திருக்கிறீர்கள்,
நீங்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் சரியா தவறா என்ற இடத்துக்குள்ள நாங்க போல, எந்த கட்சி தேர்ந்தெடுக்கிற இடத்துக்குள்ள நாங்க போல, அது எங்களுக்கு தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக மே 14 இயக்கம் பரப்புரை மேற்கொண்டது. அதில் பாரதிய ஜனதா கட்சி மக்களால் வீழ்த்தப்பட்டது என்பதிலே நாங்கள் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும், ஆட்சி அமைக்கக்கூடாது என்கின்ற முடிவை தமிழ்நாடு மக்கள் நிராகரிக்கப்பட்ட பிஜேபி முடிவு செய்யக்கூடாது என்றுதான் சொல்ல வந்திருக்கிறோம். அதுல ஆளுநர் பிஜேபி சாதகமாக அவங்களுக்கு ஏற்பதை போன்ற ஒரு ஏற்புடைய ஒரு நிலையை எடுப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுங்க. அவங்க தங்களுடைய பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபிக்கட்டும், அவங்க நிரூபிக்கட்டும். அது ஆளுநர் வேலை இல்லை, பிஜேபியோட வேலை இல்லை, RS சங் பரிவாரோட வேலை அல்ல. இந்த போக்கை அனுமதிக்க கூடாது. இந்த போக்கு முடிவுக்கு வருவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரணும். தமிழ்நாடு பாதுகாப்பது என்பது இந்த பிஜேபி தொடர் தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான அனைத்து கட்டங்களிலும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களது குரலாகவும் எங்களது கோரிக்கையாகவும் சமயத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.